بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் பேரொருளால் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் அவர்களாலும் காட்டி தந்த வழியின் அடிப்படையிலே இந்த ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் அத்துணை பேரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் இந்த நல்ல தருணத்தில் இங்கு ஒன்று கூட்டினானோ, அதேபோல் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் நம் பாவங்களை மன்னித்து வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் சொர்க்கத்திலே ஒன்று கூட செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குரானிலே சொல்லுகிறான், ஷயதக்கரு மை யக்ஷா, யார் இறைவனை அஞ்சுகிறார்களோ அவர்கள் இறைவனுடைய அறிவுரைகளை உபதேசங்களை விரைவாக ஏற்றுக்கொள்வார்கள் என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த மனித சமூகத்திற்கு தேவையான அறிவுரைகளையும் உபதேசங்களையும் வழிகாட்டுதல்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் திருமறையின் வாயிலாகவும் நபிமொழிகளின் வாயிலாகவும் நமக்கு எடுத்து பேசுகிறான். அப்படி அவன் அறிவுரைகளை சொல்லும்போது பல வழிமுறைகளையும் இறைவன் கையாளுகிறான். மனிதர்களை படைத்த இறைவன், மனிதனுடைய மனநிலையை புரிந்திருக்கிற இறைவன், மனிதர்களுக்கு எந்த வகையில் அறிவுரைகளை சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை புரிந்து கொண்டு இறைவன் சில வழிமுறைகளையும் இறைவன் கையாளுகிறான். சில இடங்களில் திருமறை குரானில் நேரடியாகவே சில உபதேசங்களை இறைவன் முன்வைத்து பேசுவான். சில இடங்களில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சில வரலாற்று குறிப்புகளை சொல்லி முந்தைய காலத்து சமுதாயத்து மக்களுடைய நிகழ்வுகளை பேசி அதனூடாக சில படிப்பினைகளையும் நமக்கு கற்றுத்தருகிறான். மேலும் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரவர்களும் சில தருணங்களில் சில கேள்விகளை நம்மிடத்திலே முன்வைத்து விட்டு அந்த கேள்விக்கான பதிலாக சில படிப்பினைகளை நமக்கு கற்றுத்தருவார்கள். உங்களில் யார் சிறந்தவர் தெரியுமா? உங்களில் யார் பலசாலி தெரியுமா? உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிற காரியம் எது தெரியுமா என்பதெல்லாம் கேள்விகளாக எழுப்பி அந்த கேள்விகளின்பால் மக்களை ஆர்வப்படுத்தி அதற்கு பின்னால் சில அறிவுரைகளை சொல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். இப்படி அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரவர்களும் ஏராளமான அறிவுரைகளை பல வழிமுறைகளை பயன்படுத்தி நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குரானில் சில உயிரினங்களை சொல்லி அதனூடாக சில பாடங்களை நமக்கு நடத்துகிறான். நம்மோட சூரா அல் மாயிதால பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். மனிதன் மரணத்திற்கு பின்னால் அவனுடைய உடலை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை ஆதமுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் எதை கொன்று கற்றுக் கொடுத்தான்? காகத்தை கொன்றுதான் இறைவன் கற்றுக் கொடுத்தான். ஒரு காகத்தை அனுப்பி அந்த காகம் பூமியிலே மண்ணை தோண்டியது. அதை பார்த்துத்தான் ஆதமுடைய பிள்ளைகள் மனிதனுடைய சடலங்களை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டார்கள் என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுவதை பார்க்கிறோம். இப்படி திருமறை குரானில் மற்றும் ஒரு இடத்தில் ஒரு சிறிய உயிரினத்தை நாமெல்லாம் இன்றைக்கு துச்சமாக நினைக்கிற, நாம் நடந்து செல்லுகிற போது நம் கால்களுக்குள் மிதிப்பட்டு மரணம் அடைகிற ஒரு சிறிய உயிரினத்தை குறித்து இறைவன் சொல்லுகிறான். அந்த ஒரே ஒரு வசனத்தில் அந்த உயிரினம் குறித்து இறைவன் பேசுகிறான். அந்த வசனத்திற்குள்ளாக நாம் சிந்திக்க வேண்டிய சில அத்தாட்சிகளையும் வைத்துக்கொண்டு மேலும் மனித சமூகத்திற்கு தேவையான மிக முக்கியமான அறிவுரைகளையும் இறைவன் வைத்து பேசியிருப்பதை நாம் பார்க்கிறோம். என்ன உயிரினம் என்றால், எறும்பு என்கிற ஒரு உயிரினத்தை குறித்து இறைவன் ஒரு வசனத்தில் பேசுகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை இறைவன் பேசிக்கொண்டு வருகிற போது சுலைமான் நபிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான அதிகாரத்தையும் அற்புதங்களையும் கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய படைகளோடு அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிற வேளையில் அங்கே அருகில் இருந்த ஒரு எறும்பு புற்றிலிருந்த ஒரு எறும்பு பேசியதாகவும் அதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதாகவும் இறைவன் திருமறையிலே பதிவு செய்கிறான். இன்ன பிற உயிரினங்கள் பேசக்கூடியதை கேட்கக்கூடிய ஆற்றலை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்புதமாக கொடுத்திருந்தான். அந்த அடிப்படையில் ஒரு எறும்பு பேசியதை சுலைமான் நபி அவர்கள் கேட்டதாக இறைவன் திருமறையிலே பதிவு செய்திருக்கிறார். எப்படி மனிதர்களாகிய நாம்
நமக்குள்ள பேசிக்கொள்கிறோமோ, நமக்குள்ள ஒரு கம்யூனிகேஷனை கிரியேட் பண்ணியிருக்கிறோமோ, நமக்குள்ள பல மொழிகளின் வாயிலாக, உடல் மொழிகளின் வாயிலாக, லாங்குவேஜின் மூலமாக நாம் ஒரு கருத்தை இன்னொரு இடத்திலே பதிவு செய்கிறோமோ, அதுபோன்று இன்னபிற உயிரினங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது போன்ற ஒரு ஏற்பாட்டை கொடுத்திருக்கிறான். எறும்பு பேசியது என்பதை கேட்கிற போது நமக்கு என்ன, இது ஒரு வேப்பல்ல, ஒரு சிறிய உயிரினம், அந்த உயிரினத்திற்குள்ளாக ஒரு கம்யூனிகேஷன் இருக்குதா? அதை இன்றைய அறிவியல் உலகம் உண்மைப்படுத்துகிறது. எறும்புகளுக்குள்ளாக ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துவதன் வாயிலாக, ஃப்ரோமன்ஸ் என்கிற ஒரு கெமிக்கலை வெளிப்படுத்துவதன் வாயிலாக சக எறும்புகளிடத்தில் அது தகவலை பரிமாறுகிறது. மேலும் அந்த எறும்புகளுக்கு ஆண்டனா இருக்கிறதாம், ஒரு மீசை போன்ற ஒரு கொம்பு போன்ற ஒன்று இருக்கிறது. அதை பயன்படுத்தி சக எறும்பை தொடுவதன் மூலமாக சில கம்யூனிகேஷன் அது கிரியேட் பண்ணுது. மேலும் ஒரு அதிர்வலைவை ஏற்படுத்தி ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி அது பேசுகிறது. மேலும் ஆபத்தான சூழலில் ஒரு எறும்பு ஒரு எமர்ஜென்சி இருக்கிறது என்றால், எமர்ஜென்சி SOS சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எறும்புகள் ஒரு எமர்ஜென்சி வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி தனக்கான உதவிக்காக சக எறும்புகளை அழைப்பதாக இன்றைய அறிவியல் உலகம் நமக்கு எடுத்து பேசுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், ஒரு எறும்பு பேசியது, அதை அல்லாஹ்வுடைய தூதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதாக. என்ன வசனம்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 27வது அத்தியாயம் 18வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். எறும்பு குறித்து அந்த வசனம் பேசியதாலேயே அந்த அத்தியாயத்தின் பெயரே எறும்பு என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்நம்ல் என்கிற அத்தியாயம். சுலைமான் நபியுடைய படை வந்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு எறும்பு சொன்னது, காலத் நம்லத்துன் யா ஐயுகன் நம்லத்துஹுலு மசாக்கினக்கும், எறும்புகளே நீங்கள் உங்களுடைய குடியிருப்புகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமான் நபியுடைய படை வந்து கொண்டிருக்கிறது. லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன், சுலைமானும் அவருடைய படையினரும் உங்களை அறியாத வண்ணம் உங்களை மிதித்துவிடக் கூடும், அதனால் நீங்கள் உங்களுடைய குடியிருப்புக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் என்பதாக ஒரு எறும்பு பேசியதாக இறைவன் இந்த வசனத்திலே பதிவு செய்து காட்டுகிறான். இதில் நாம் சிந்திப்பதற்கு சில அத்தாட்சிகளையும் இறைவன் வைத்திருக்கிறான். அந்த வார்த்தைகளை நாம் டீகோட் பண்ணி பார்த்தா, அல்லாஹ் பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகளை நாம் சற்று ஆய்வு செய்து பார்த்தால், மனித சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தகைய படைப்பாளன் என்பதை புரிந்து கொள்வதற்கு போதுமான வசனமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், காலத் நம்லத்துன், ஒரு எறும்பு பேசியது. அல்ல, அந்த காலத் என்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது பெண்பாலை குறிக்கிற ஒரு சொல். அல்லாஹ் இங்கே ஒரு எறும்பு பேசியது என்பதற்கு காலத் என்கிற பெண்மையை குறிக்கிற சொல்லை ஏன் இறைவன் இங்கே பயன்படுத்தியிருக்கிறான் என்பதை குறித்து நாம் ஆய்வு செய்ய முற்படுகிற போது பல அறிஞர்களும் பல தஃப்சீர் விளக்கங்களும் நமக்கு ஒரு தகவலை முன்வைக்கிறது. இன்றைய அறிவியல் உலகமும் சேர்த்து நமக்கு சில தகவல்களையும் கொடுக்கிறது. எறும்பு என்பது ஒரு சமூகமாக, ஒரு பெரும் கூட்டமாக வாழக்கூடிய ஒரு உயிரினம். அந்த எறும்புகளுக்கு தலைமை தாங்குவது யார் என்றால் ஒரு பெண் எறும்பு, ராணி எறும்பாகத்தான் இருக்கிறது என்பதாக அறிவியல் உலகம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அப்ப பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்மையை குறிக்கக்கூடிய காலத் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியதற்கான விளக்கங்களை நாம் இன்றைய அறிவியல் உலகம் நமக்கு பதிலாக பெற்றுத் தருகிறது. பெண் எறும்புகள் தான் எறும்புகளின் கூட்டத்தை கண்ட்ரோல் செய்வதாக, மேலும் பெண் எறும்புகள் தான் வேலையாட்களாகவும் இருக்கிறது என்பதாக இன்றைய அறிவியல் உலகம் நமக்கு சொல்லுகிறது. மேலும் மசாக்கினக்கும் என்கிற வார்த்தையை இறைவன் சொல்லுகிறான். அந்த எறும்பு சொன்னது உங்களுடைய குடியிருப்புகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் என்பதாக. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், எறும்பினுடைய புற்றை பார்க்கிறோம், நம்முடைய கண்ணுக்கு தெரிவதா என்ன? ஒரு சிறிய துளை தெரிகிறது, சிறிய ஓட்டை தெரியுது. ஆனால் அந்த ஓட்டைக்குள்ளாக எறும்புகள் ஒரு கோட்டையை ஏற்படுத்தி வைத்திருப்பதாக இன்றைய அறிவியல் பேசுகிறது. நம்ம கண்ணுக்கு சரியா ஒரு சிறிய ஒரு துளை தானே தெரியுது. ஆனால் அதை ஆய்வு செஞ்சு பார்க்குறாங்க. இதற்காகவே ஆராய்ச்சியாளர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பழமை வாய்ந்த ஒரு எறும்பு புற்றை எடுத்துக்கொண்டு அதில் என்ன செய்கிறாங்கன்னா, சில கெமிக்கலை ஊற்றுறாங்க, சிமெண்ட்டை கொடுக்குறாங்க. அதில் சிமெண்ட்டை ஊற்றுறாங்க, என்ன ஆகும்? காங்கிரீட்டாக மாறிடும்ல. அதற்கு பின்னால் அந்த மண்ணையெல்லாம் தோண்டி அதனுடைய வடிவமைப்பு எப்படி இருப்பது என்பதாக பார்க்கிறார்கள். ஒரு கோட்டையை போன்று பல அறைகளை கொண்டதாக அந்த எறும்பினுடைய புற்றுக்கள் இருப்பதாக சொல்றாங்க. தனித்தனி அறைகள் இருக்கிறது. ஒவ்வொரு அறைகளையும் டனல் வாயிலாக அதை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது. என்ன இருக்குது அந்த அறைக்குள்ள? சில அறைகளில் அது தன்னுடைய உணவுகளை சேமிப்பதற்காக சில அறைகளை ஒதுக்கி வைத்திருக்கிறது. சில அறைகளுக்குள்ளாக தங்களுடைய முட்டைகளை பாதுகாப்பதற்காக சில அறைகளை அது கட்டி வைத்திருக்கிறது.
மேலும் சில அறைகளில் வேலையாட்கள் தங்குவதற்கும் ராணி எறும்புக்கென்று தனி அறைகளையும் அது தங்களுக்கு தாங்களே ஒரு கோட்டையை போன்று பிரம்மாண்டமாக வடிவமைத்து அது ஒரு தனி சாம்ராஜ்யத்தை இந்த உலகத்திற்கு அடியில் நடத்தி கொண்டிருப்பதாக அறிவியல் உலகம் நமக்கு சொல்கிறது. இன்னும் கூடுதலாக அட்வான்ஸா போய் கழிவுகளை எல்லாம் சேமிப்பதற்கு, மரணித்து விட்ட எறும்புகளை எல்லாம் ஒரு இடத்துல சேமிப்பதற்காக ஒரு கார்பேஜ் ஸ்டோர் ரூமையே அதை ஏற்படுத்தி வைத்திருப்பதாக இன்றைய அறிவியல் உலகம் பேசுகிறது. அப்ப இப்படி எறும்புகள் சம்பந்தமான ஆய்வுகளை நாம் புரட்டி பார்த்தா, யூடியூப்ல போய் பாருங்க, அடிச்சு பாருங்க, ஏராளமான தகவல்கள் கிடைக்கிறது. ஒரு சுவாரஸ்யமான தகவலையும் பார்க்க முடியுது. என்னன்னா, அந்த எறும்பினுடைய சராசரி எடை எவ்வளவு இருக்கும்னா 5 மில்லிகிராம் இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் அது தூக்கி சுமக்கிற பொருளினுடைய எடை எவ்வளவு தெரியுமா? தன் எடையை விட 10 முதல் 50 மடங்கு எடை அதிகமாக இருக்கிற உணவின் பொருளை தூக்க முடியும் என்பதாக அறிவியல் சொல்லுகிறது. இன்னைக்கு மனிதர்களாக நாம் இருக்கிறோம்ல, நம்ம சராசரியா ஒரு 60 கிலோ 70 கிலோ இருக்கிறோம்னா நம்மளால எவ்வளவு வெயிட்டை தூக்க முடியும்? நம்ம அளவிலான ஒரு வெயிட்டை தூக்கணும்னா ஒரு சிரமப்பட்டு தூக்கிடலாம், ஒரு 60 கிலோ 70 கிலோ தூக்கிடலாம். நம்மை விட 2 மடங்கு கனமான எடையை தூக்க வேண்டும் என்றால் பயிற்சி இல்லாமல் நம்மளால் தூக்க முடியாதுல்ல. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எறும்புகளுக்கு கொடுத்த அற்புதத்தை பாருங்கள். அந்த ஒரு எறும்பு தன் உடலின் எடையின் கனத்தை விட 50 மடங்கு அதிகமாக எடை உள்ள ஒரு பொருளை தூக்கி சுமக்கிற ஒரு ஆற்றலை இறைவன் அந்த எறும்புகளுக்கு கொடுத்ததாக பேசுகிறான். அறிவியல் சொல்லுகிறது. அதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அந்த ஆற்றலை. அதை அறிவியல் இன்றைக்கு நமக்கு எடுத்து சொல்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இந்த வசனத்தை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? அந்த எறும்பு என்ன சொன்னது? காலத் நம்லத்துன் யா ஐயுகன் நம்லத்துஹுலு மசாக்கினக்கும். எறும்புகளே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படைகள் வந்து கொண்டிருக்கிறது, அவர்கள் உங்களை மிதித்து விடக்கூடும், நீங்கள் பாதுகாப்பான இடத்திற்குள் சென்று விடுங்கள் என்பதாக அந்த எறும்பு ஒரு அறிவிப்பை செய்கிறது. இது நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? அந்த எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படை வருவதை உணர்ந்து கொண்டு அந்த எறும்பு அங்கே தன்னை மாத்திரம் காப்பாற்றிக் கொள்ள அது முயற்சிக்கவில்லை. தன்னோடு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த எறும்புகளின் கூட்டத்தார்களுக்கும் ஒரு எச்சரிக்கையை செய்கிறது. எறும்புகளே, நீங்கள் பத்திரமாக உங்களுடைய குடியிருப்புகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் நம்முடைய சமூகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அது எப்படி தன் சக சமூகத்தின் மீது அக்கறையை கொண்டதாக இருந்ததோ அதுபோன்று மனிதர்களே, நீங்களும் உங்களுடைய சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக வாழுங்கள். எப்படி ஒரு ஆபத்து வருகிறது என்பதை அந்த எறும்பு உணர்ந்த போது சக எறும்புகளுக்கு அதை எச்சரிக்கை குரலாக எழுப்பியதோ அதுபோன்று முஸ்லிம்களே, உங்களுடைய சமூகத்திற்கு எதிராக ஒரு தீமை வருகிற போது, ஒரு ஆபத்து நேரிடப்படுகிற போது நீங்களும் உங்களுடைய எச்சரிக்கை குரலை கொண்டு சமூகத்தை பாதுகாருங்கள் என்கிற செய்தியைத்தான் இந்த எறும்பின் குரல் நமக்கு எடுத்து பேசுகிறது. அப்படி என்றால் சமூகத்தை நாம் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தனி மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு செல்லாமல் நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சக மனிதர்களையும் அரவணைத்து அவர்களோடு நட்பு பாராட்டி அவர்களையும் நேசிக்கக்கூடிய மனிதர்களாக முஸ்லிம்களாக நாம் வாழ வேண்டும். அதே வேளையில் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அங்கே முதல் ஆளாக நாம் களம் காண வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு முஸ்லிமுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதில் நாம் தான் முதல் ஆளாக நிற்கிறோம். பிரச்சனையை சரி செய்வதில் முதல் ஆளாக நிற்கிறோமா இல்லையா தெரியல. ஆனால் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணதில் முதல் ஆள் நம்ம இருக்கிறோம். சமூகத்தை நேசிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் மிக அற்புதமாக நமக்கு விளக்குகிறார்கள். ஒரு சகோதரன், ஒரு முஸ்லிம் தனக்கு எதை விரும்புகிறானோ அதைத்தான் பிற மனிதனுக்கும் விரும்ப வேண்டும் என்கிற ஒரு தத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ஒரு முஸ்லிம் முழுமையான இறை நம்பிக்கையாளர் ஆக மாட்டார். எது வரைக்கும் தெரியுமா? தனக்கு விரும்புவதையே தன் சகோதரனுக்கும் விரும்பாதவரை அவர் முழுமையான இறை நம்பிக்கையாளர் ஆக மாட்டார் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. நான் எனக்கு எதை விரும்புவனோ இந்த உலகத்துல அதைத்தான் பிறருக்கும் நான் விரும்ப வேண்டும். உங்களுடைய சகோதரர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான். அவனுக்கு அநீதி இழைக்கவும் மாட்டான். பிறரால் அநீதிகளுக்கு ஆளாகும்படி அவனை கைவிட்டு விடவும் மாட்டான். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன், அவன் பிறருக்கு அநீதி இழைக்கவும் மாட்டான்,
பிறருக்கு துன்பம் கொடுக்கவும் மாட்டான், பிறருடைய பொருளாதாரத்தை அபகரிக்கவும் மாட்டான், பிறருக்கு எந்த தீங்கிலும் அவன் ஏற்படுத்தவும் மாட்டான். அதே வேளையில் வேற யாராவது சக முஸ்லிமுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகிற போது, வேற ஒரு நபர் சக முஸ்லிமுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கிற போது அதை பார்த்து கொண்டு ஒரு முஸ்லிம் இருக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதே செய்தியில சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் ஒரு சகோதரின் தேவையை நிறைவேற்றுகிற காலம் வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுகிறான். ஒரு முஸ்லிம் சக முஸ்லிமின் துன்பத்தை நீக்குகிற வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளில் அவருடைய துன்பத்தை நீக்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒற்றுமை நம்மிடத்தில் இருக்கிறதா? சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக நாம் வாழுகிறோமா? சக முஸ்லிம்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிற போது அதை நாம் தலையிட்டு சரி செய்வதில் முயற்சி செய்கிறோமா என்கிற கேள்வியைத்தான் இந்த எறும்பினுடைய குரல் நமக்கு கேள்வியாக முன்வைக்கிறது. இந்த எறும்புகள் சம்பந்தமாக சில தகவல்களை யூடியூப்ல பார்க்கும்போது ஒரு வீடியோவை பார்க்க முடிந்தது. அந்த எறும்பு கூட்டத்துக்கு ஒரு மழை பெய்து ஒரு ஆபத்து வந்து விட்டது என்று சொன்னாங்க. மழை பெஞ்சா என்ன ஆகும்? அப்படி குடியிருப்பவர்களுக்கு தண்ணி வந்துடும்ல. அப்ப என்ன செய்து அந்த எறும்புகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த எறும்புகள் கூட்டம் எல்லாம் ஒன்றாக ஒற்றுமையாக இணைந்து கொண்டு தங்களை தாங்களே ஒரு பாலமாக அதை மாற்றிக்கொள்கிறது. ஒரு ஃப்ளோட்டிங் ராஃப்ட் மாதிரி தங்களை கிரியேட் பண்ணிக்கிறது. தங்களுடைய கால்களை ஒன்றோடு ஒன்றாக பின்னிக்கொண்டு மிக பெரும் மிதக்குகிற ஒரு படகை போன்று அதை ஏற்படுத்தி கொண்டு ராணி எறும்பை தங்களுடைய மைய பகுதியில் வைத்துக்கொண்டு அந்த எறும்புகள் தண்ணீர் மேல் மிதந்து செல்வதாக ஆய்வு அறிக்கைகள் நமக்கு சொல்லுவதை ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ மூலமாக விளக்கதை பார்க்கிறோம். ஒரு ஆபத்து வருகிறதை உணர்ந்த அந்த எறும்புகள் ஒற்றுமையாக தங்களை தாங்களே ஒரு பாலமாக மாற்றிக்கொண்டு தங்களை அந்த ஆபத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறது என்கிற அந்த செய்தி நமக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு நபிமொழியை நினைவுபடுத்துகிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமும் ஒரு கட்டிடத்தை போன்று இருக்க வேண்டும். தங்களுடைய விரல்களை இப்படி ஒன்றாக காண்பித்து சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமும் கட்டிடத்தை போன்று இருக்க வேண்டும். அவர்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும். துன்பங்கள் வரும்போது அவர்கள் அதை சகித்துக் கொள்ள வேண்டும். அதை சரி செய்வதற்கு உதவி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன நபிமொழியின் அடிப்படையிலே பார்க்கிறோம். அந்த எறும்பும் அந்த பாடத்தை நமக்கு கற்றுத் தருவதை பார்க்கிறோம். மேலும் அந்த எறும்புகள் செய்தது கிட்டத்தட்ட ஒரு தாவா பணிதான். இந்த எறும்பு சொன்னிச்சுல, சுலைமான் நபியுடைய படை வந்து கொண்டிருக்கிறது, நம்மை மிதித்து விடக்கூடும், அதனால் நீங்கள் உங்களுடைய குடியிருப்புகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று தீமைக்கு எதிராக ஒரு ஆபத்து நேரிடுகிறது என்பதை புரிந்து கொண்ட அந்த எறும்பு அந்த தீமைக்கு எதிராக அந்த ஆபத்திற்கு எதிராக தன் சக சமூகத்தை எச்சரிக்கை செய்ததுல அது என்னது? அதுதான் அழைப்பு பணி. நம் சமூகத்தில் நிலவுகிற தீமைகளுக்கு எதிராக நாமும் நம்முடைய எச்சரிக்கை குரலை பதிவு செய்ய வேண்டும் என்கிற பாடத்தை இறைவன் இந்த எறும்பின் குரல் வாயிலாக நமக்கு நடத்துகிறான். இன்றைய தினத்தில் பார்க்கிறோம், முஸ்லிம்களுக்குள்ளாக எத்தனையோ இஸ்லாத்தின் பெயரால் அனாச்சாரங்களை கட்டி வைத்திருப்பதை பார்க்கிறோம். நம்ம எல்லாம் ஒன்று தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்ல, முஸ்லிம்களாக இருக்கிறோம்ல, தௌஹீதை ஏற்றிருக்கிறோம்ல, நாளை மறுமையில் யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் ஈடுபட்டார்களோ, நாளை மறுமையில் அவர்களுக்கு நரகம் என்கிற தண்டனை இருக்கிறது என்பதை நாமெல்லாம் விளங்கியிருக்கிறோம் என்று சொன்னால், நாளை மறுமையில் அத்தகைய ஆபத்திலிருந்து தன்னுடைய சக சமூகத்தை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இல்லையா? நமக்கு தெரியும் தானே, நாளை மறுமையில அல்லாஹ் நரகத்தில் இத்தகைய காரியங்களை செய்தவர்கள் எல்லாம் நரகத்தில் இறைவன் தள்ளிவிடுவான் என்பதை புரிந்திருக்கிறனா? நம்ம குடும்பத்தாரிடத்தில் எடுத்து சொன்னோமா? நம்முடைய நட்பு வட்டாரத்தில் அது குறித்து பேசியிருக்கிறோமா? நம்மளோடு வேலை பார்க்கிற சக ஊழியர்களிடத்தில் அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறோமா? நாளை மறுமை என்பது நிச்சயம் நிகழும். அங்கே அல்லாஹ்வுடைய கேள்விகள் நிச்சயம் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு பின்னால் நரகம் என்கிற தண்டனை இருக்கிறது என்பதை எத்தனை பேரிடத்தில் எச்சரிக்கைகளாக முன்வைத்து பேசியிருக்கிறோம். ஒரு முஸ்லிம்க்கு சக முஸ்லிமால் ஒரு ஆபத்து ஏற்படுகிறது என்பதை உணர்ந்தால்
அதை முஸ்லிம்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரமாக செய்வதுதானே தாவா பணி, அதுதானே அழைப்பு பணி. அதைத்தான் அல்லாஹ் செய்ய சொல்றான். அதனால தானே நாமெல்லாம் சிறந்த சமுதாயம் என்பதாக இறைவன் திருமறையில பேசுகிறான். இன்னைக்கு ஒரு கூட்டத்தார்கள் அவர் ஒரு தவறு செஞ்சா அதை நீங்க இப்படி வெளிப்படையா பேசினா அவருடைய மானத்துக்கு பங்கம் ஏற்படாதா? கேள்விகளை முன்வைப்பதை பார்க்கிறோம். மானம் பெரிதுதான். அதே செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை நீங்க கண்டினியூவா கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மானம் பெரிது, முஸ்லிமுடைய உயிரும் பெரிது, முஸ்லிமுடைய உடைமைகளும் பெரிது. முஸ்லிமுடைய உடைமைகளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால், முஸ்லிமுடைய உயிருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிற வகையில் ஒரு முஸ்லிம் இருப்பான் என்று சொன்னால், அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது முஸ்லிம்களாக நம் மீது கடமை இல்லையா? அந்த இடத்துல மானத்துக்கு என்ன டேம் வந்திருக்குது? தனிப்பட்ட பிரச்சனைனா ஓகே, தனியா தீர்த்துக்கலாம். ஒருத்தர் இருக்கிறாரு, போதை பழக்கத்திற்கு அடிமையானவராக இருக்கிறார். அவர் தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் தனியா போய் தாவா செய்யலாம், செய்யாதீங்கன்னு சொல்லலாம். அது அவருக்கும் நமக்குமான ஒரு பிரச்சனையா ஓகே, சால்வ் பண்ணிக்கலாம். அதே போதை பழக்கமுடைய ஒரு நபர் தன் தெருவில் இருக்கிற எல்லாத்தையும் போய் போதை பொருளை கொடுத்து, இந்தாங்க நல்லா இருக்கும், இதை யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுடைய மைண்டு பயங்கரமா சொர்க்கத்துக்கே உங்களை கூட்டு போயிடும் என்று சொல்லி தன் தெருவில் இருக்கிற எல்லா நபர்களையும் வழிகெடுப்பதற்கு முயற்சிக்கிறார் என்று சொன்னால், இதை பார்த்து கொண்டு ஒரு முஸ்லிம் வாய்மூடி இருக்க முடியுமா? சக முஸ்லிம் வந்து கேட்டார்னா, ஏங்க அவர் கஞ்சா அடிக்கிறாரு, அவர் போதையில பழக்க வழக்கில் ஈடுபடுறாரு, இதை நீங்க வெளிப்படையா பேசினா அவருடைய மானத்துக்கு பங்கம் இல்லையா? அவருடைய மானத்தில் நீங்க விளையாடலாமா என்கிற கேள்வி நியாயமான கேள்வியா அல்லது நியாயமற்ற கேள்வியா? அதற்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் நியாயம். அந்த எறும்புகளின் ஊடாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ல வருகிற செய்தி அதுதான். உங்களுடைய சமூகத்திற்கு ஒரு தீமை ஏற்படும் என்று சொன்னால் அதற்கு எதிராக உங்களுடைய எச்சரிக்கை குரலை பதிவு செய்ய வேண்டியது உங்கள் மீது சுமத்திருக்கிற கடமை. அதனால தான் நீங்கள் எல்லாம் சிறந்த சமுதாயம். இதுல இன்னொரு படிப்பினை என்னன்னா, அந்த எறும்பு சொன்னது, லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். சுலைமானும் அவருடைய படையினரும் அவர்கள் அறியாத வண்ணத்தில் உங்களை மிதித்து விடக்கூடும். அந்த எறும்பு எப்படி சொல்லுதுன்னா, நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துகிறது. சுலைமான் நபியுடைய படை அவங்க அறியாத வண்ணம், அவங்க ஒரு பெரும் படை, அல்லாஹ்வுடைய தூதர் பிரம்மாண்டமான அணிவகுப்போடு நடந்துகிட்டு இருக்கிறாங்க, நம்ம இருக்கலாம் அவங்களுக்கு தெரியுமா என்கிற அடிப்படை அந்த எறும்பு சொல்லுது, அவங்க தெரியாத வண்ணத்தில் நம்மை மிதித்து விடக்கூடும் என்கிற நல்லெண்ணத்தை அந்த எறும்பு வெளிப்படுத்தி இருப்பதாக திருமறை அந்த வசனத்தின் ஊடாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தராங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமின் மீது சந்தேகப்படுவதை குறித்தும் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஏனெனில் சந்தேகம் கொள்வது பெரும் பொய்யாகும். ஒரு முஸ்லீம் சக முஸ்லிம்களுக்கு மத்தியில் பொறாமை கொள்ளாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள், பிணங்கி கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் அன்பு செலுத்துவதில் சகோதரர்களாக இருங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிமொழிகளை நாம் கேட்கிறோம். இந்த எறும்பு எதையெல்லாம் நமக்கு படிப்பனையாக சொன்னதோ, சமூகத்தின் மீதான அக்கறை, சமூக ஒற்றுமை, தீமைக்கு எதிரான எச்சரிக்கை குரல், நல்லெண்ணம், இதை ஒட்டுமொத்தமாக தங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலித்தவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு வகைச்செய்தியை இறக்குகிறான். வன்தீர் அசீரதக்கல் அக்ரபீன். நபியே, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக வகை செய்தியை இறக்கியவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யா சபாஹா என்கிற ஒரு அவசர அழைப்பை கொடுத்து ஒட்டுமொத்த மக்களையும் அழைத்து சொல்லுகிறார்கள், இதோ இந்த மலைக்குன்றுக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் உங்களை அழிக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அந்த மக்கள் எல்லாம் ஒரு சேர சொன்னார்கள், அல்லாஹ் முகமதே, உங்களை நாங்கள் பொய் கூறி பார்த்ததில்லையே, நீங்கள் சொன்னால் நம்புவோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படியானால் கடுமையான தண்டனை வருவதற்கு முன்பாக நான் உங்களை எச்சரிப்பவனாக இருக்கிறேன் என்கிற மறுமை குறித்த செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு உபதேசமாக எடுத்து சொன்னது போது, நாளை மறுமையில் ஒரு ஆபத்து நிகழ இருக்கிறது என்பதை எச்சரிக்கையாக அந்த மக்களுக்கு எடுத்து சொன்ன போது அந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை எதிர்க்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள். ஆதரித்தவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் மீது சாபங்களை அள்ளித்தளிக்கிறார்கள். ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்கள் சமூகத்தின் மீது வைத்திருந்த அந்த நேசத்தில் கொஞ்சம் கூட பின்வாங்கவில்லை.
ஒரு கட்டத்தில் காஃபிர்களால் தங்களுடைய ஊர்களில் வாழ முடியாத சூழல் ஏற்பட்டு மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து மதினாவில் சில ஆண்டுகள் வாழ்ந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய கரத்திற்குள்ளாக மக்காவை மீண்டும் கைவசப்படுத்துகிறார்கள். மீண்டும் பிரம்மாண்ட படையினோடு அணிவகுத்தவாறு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்கா மாநகரத்திற்குள் பிரவேசித்த போது பக்கத்து காஃபிர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நினைத்திருந்தால் மக்கத்து காஃபிர்களை பழி வாங்கி இருக்க முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் அவர்கள் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்களை மன்னித்தார்கள். தங்கள் மீது விமர்சனத்தை அள்ளி தெளித்த போதிலும், தங்களுக்கு எதிராக பல இடையூறுகளை அவர்கள் செய்த போதிலும், தங்களை கொலை செய்வதற்கே அவர்கள் திட்டம் தீட்டிய போதும், தங்களுடைய விரும்பிய தங்களுடைய தோழர்களை அவர்கள் கொலை செய்த போதும் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மன்னித்தார்கள் என்கிற வரலாற்று நிகழ்வை நாம் எல்லாம் படிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அதைத்தான் நமக்கு பிரதிபலிக்கிறது. அதைத்தான் இந்த எறும்புகளுடைய ஒரு குரலும் நமக்கு பிரதிபலிக்கிறது. அல்லாஹ் கூட திருமறை குர்ஆன்ல சொல்றான்ல, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் இறை நம்பிக்கையாளராக மாற மாட்டுகிறார்கள், இறைவனை நம்பிக்கை கொள்ள மாட்டுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் கவலைப்பட்டு உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்வதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இறை தூதர் தன் சமூகத்தின் மீது நேசத்தை வெளிக்காட்டிய அப்படி ஒரு இறை தூதரை வரலாறுகளை நம்மளால் பார்க்க முடியலையே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நபிமார்களுக்கும் ஒரு பிரத்யேகமான ஒரு பிரார்த்தனையை கொடுத்தான். அந்த பிரார்த்தனையை எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திலே பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் இறுதி இறை தூதர் அன்னலம் பெருமகனார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரார்த்தனையை தங்களுடைய மறுமைக்காக சேமித்து வைத்துக் கொண்டார்கள். யாருக்காக தெரியுமா? இதை என் சமூகத்திற்காக, நாளை மறுமையில் அவர்கள் மறுமைக்காக நான் உன்னிடத்தில் சிபாரிசு செய்வதற்கு இந்த பிரார்த்தனை நான் சேமித்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதமான பிரார்த்தனையை தன் சமூகத்திற்காக சேமித்து வைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், அந்த சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எவ்வளவு நேசித்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதுபோன்று நாமும் வாழுகிற காலத்தில் நம்முடைய சமூக மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக, சமூகத்தில் ஏற்படுகிற பாதிப்புக்கு எதிராக எச்சரிக்கை குரலை எழுப்பக்கூடியவர்களாக, மேலும் முஸ்லிம்கள் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்குனான் கூறியவனாக முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அறிவியல் தொழில்நுட்பம் பெரும் வளர்ச்சியை கண்டிருக்கிற இந்த நாளில் நம்மளால் ஒரு எறும்பு பேசுவதை கேட்க முடியாது. ஆனால் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பேசிய ஒரு எறும்பின் குரலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே பதிவு செய்து அதையெல்லாம் இன்றைக்கு நம்மை கேட்க வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த எறும்பு பேசியதை கேட்டதற்கு பின்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது என்பதாக அடுத்த வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான். சுலைமான் நபி அந்த எறும்பு பேசியதை கேட்டவுடன் புன்னகை கொண்டு சிரித்தார்கள் என்பதாக இறைவன் சொல்லிவிட்டு சுலைமான் நபி ஒரு பிரார்த்தனையை மேற்கொண்டார்கள் என்று இறைவன் அந்த வசனத்திலே பதிவு செய்திருக்கிறான். என்ன பிரார்த்தனை? ரப்பி அவுசிக்னி அன் அஷ்குர நிஹ்மத கல்லத்தி அன் அம்த அலைய வலா வாலிதைய. என் இறைவா, என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீ புரிந்திருக்கிற இந்த அருளுக்காக உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கு நீ எனக்கு அருள் புரிய அல்லாஹ். வான் அஹ்மல சாலிகன் தர்லாஹு. நீ பொரிந்து கொள்கிற விதத்தில் நான் நன்மைகளை செய்யவும் எனக்கு அருள் செய்வாயாக. வா அதுஹில்னி பி ரஹ்மதிக்க ஃபி இபாதிக்க சாலிஹின். இன்னும் உன் கிருபையை கொண்டு நல்லடியார்களோடு என்னை சேர்த்து அருள் புரிவாயாக என்று சுலைமான் நபி அவர்கள் செய்த பிரார்த்தனையை நாம் பார்க்கிறோம். இந்த பிரார்த்தனையினுடைய வாசகத்தை கவனியுங்கள். யா அல்லாஹ், நீ எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் நீ பொரிந்திருக்கிற அருட்கொடைகளுக்காக நன்றி செலுத்துறேன்னு சொல்லலை. நான் நன்றி செலுத்துவதற்காக நீ எனக்கு அருள் செய்ய அல்லாஹ். நான் நன்றி செலுத்துவதும் உன்னுடைய அருளை கொண்டுதான். உன் அருள் இல்லை, உன் உதவி இல்லை, நீ எவ்வளவு அருட்கொடைகளை எனக்கு கொடுத்திருந்தாலும் உனக்கு நான் நன்றி செலுத்துவதிலிருந்து மறந்தவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து விடுவதற்கு வாய்ப்புகள் ஏராளம் இருக்கிறது. யா அல்லாஹ், அதனால் நீ எத்தனையோ அருட்கொடைகளை எனக்கு கொடுத்திருக்கிறாய். சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதங்கள் என்ன? ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தான், செல்வத்தை கொடுத்திருந்தான், ஜின்களை வசப்படுத்துகிற ஆற்றலை கொடுத்திருந்தான், பறவைகளோடு பேசுகிற ஆற்றலை கொடுத்திருந்தான், இன்னபிற உயிரினங்கள் எல்லாம் பேசுவதை செவிமடுக்கிற அற்புதங்களை இறைவன் கொடுத்திருந்தான். எத்தனை அதிகாரங்களும் அருட்கொடைகளும் சுலைமான் நபிக்கு கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் சுலைமான் நபி அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனை என்ன? கேட்ட அருள் என்ன? யா அல்லாஹ், நீ வழங்கிய எல்லா அருட்கொடைகளுக்கும்
எனக்கு மாத்திரம் வழங்கிய அருட்கொடைகளுக்காக அல்ல, என் பெற்றோர்களுக்கும் நீ கொடுத்த அருட்கொடை, அதற்காகவும் நான் உனக்கு நன்றி செலுத்துவதற்கு நீ எனக்கு உன் அருளை செய்வாயாக அல்லாஹ் என்று சுலைமான் நபி அவர்கள் பிரார்த்தித்த இந்த துவா நமக்கு ஒரு படிப்பினையை சொல்லுகிறது. அந்த எறும்புகள் சொன்ன செய்தி என்ன? உங்களுடைய சமூகத்தை நினையுங்கள் என்று எறும்புகள் கற்றுக் கொடுத்தது என்றால், சுலைமான் நபியுடைய பிரார்த்தனை அல்லாஹுவை நினையுங்கள் என்கிற செய்தியை நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு ஆபத்து ஏற்படுகிற போது உங்களை சுற்றி இருப்பவர்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்பதை அந்த எறும்புகளுடைய குரல் நமக்கு சொல்லித் தந்தது என்றால், சுலைமான் நபியுடைய இந்த பிரார்த்தனை உங்களுக்கு அருட்கொடைகளை வழங்கிய உங்கள் அல்லாஹ்வை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்பதைத்தான் இந்த பிரார்த்தனை நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு அருட்கொடைகளை நமக்கு வழங்கியிருக்கிறான் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான், மனைவியை கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், தொழில்துறையை கொடுத்திருக்கிறான், வீடுகளை கொடுத்திருக்கிறான், வாகனத்தை கொடுத்திருக்கிறான், உடல் திடாத்திரத்தை கொடுத்திருக்கிறான். இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்திய மார்க்கத்தை, ஏகத்துவ கொள்கை என்கிற சத்திய மார்க்கத்தின் அல்லாஹுடைய நேர்வழி அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானே, இது எவ்வளவு பெரிய அருட்கொடை என்பதை உணர்ந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் நாமும் இந்த பிரார்த்தனையை செய்து, யா அல்லாஹ், நீ எங்களுக்கு வழங்கிய இந்த அருட்கொடைக்கு நீ நன்றி செலுத்துவதற்காக நீ எனக்கு அருள் செய்வாயா அல்லாஹ். உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்காக நீ உதவாவிட்டால் நான் நன்றி கெட்டவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நாளை மறுமையில் நான் கை சேதப்பட்டு நிற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவேன் யா அல்லாஹ். அதனால் நீ எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நிகுமத்துகளுக்காக, நீ எனக்கு வழங்கியிருக்கிற இந்த அற்புதங்களுக்காக, இந்த உலகத்தில் நீ என்னை பாதுகாத்துக்கிறதுக்காக உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கு எனக்கு நீ அருள் செய்ய அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்புரான் கேட்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.